வணக்கம் 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 மக்களே. கலைஞர் டிவி தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம் நாளை இயக்குனர்னு ஒரு ஷோவை கொடுத்ததுதான். இந்த நாளை இயக்குனர் ஷோல போட்டியாளர்களா பங்கேற்ற பல பேர் இன்னைக்கு தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அப்படி நாளை இயக்குனர்ல இருந்து இன்றைய தமிழ் சினிமாவின் நம்பிக்கை இயக்குனர்களா மாறி இருக்கவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நாளைய இயக்குனர் ஷோ 2009ஆம் ஆண்டு முதலா அறிவிக்கப்பட்டுச்சு. 2008ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D90லயும் அதே ஆண்டு வெளிவந்த கேனான் 5D Mark IIலயும் முதல் முறையா டிஜிட்டல் வீடியோ ஃபியூச்சர் ஆட் செய்யப்பட்டுச்சு. இது டிஜிட்டல் வீடியோல ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு. குறிப்பா கேனான் 5D Mark II அந்த சமயத்துல ஒரு வேவியை கிரியேட் செய்துச்சு. அப்போ கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்ற கேமராவை விட கேனான் 5Dயோ இல்ல கேனான் 7Dயோ கொஞ்சம் பெரும்பான்மையான பேரால அஃபோர்ட் செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம கேசட்டுக்கு பதிலா மெமரி கார்டுல ஸ்டோர் செய்யப்படுறதால போஸ்ட் ப்ராசஸிங்கும் ஈஸியாச்சு. இதனால அந்த சமயத்துல குறும்படம் இயக்குறவங்க அதிகரிச்சாங்க. அந்த சமயத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஷோ தான் நாளைய இயக்குனர் KG ஜெயவேலுன்றவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸோட உதவியோட ஆரம்பிச்ச ஷோ தான் இது. பலர் அனுப்பி வச்ச குறும்படங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குறும்படங்களை இயக்குனர் 32 போட்டியாளர்கள் இந்த சீசன்ல பங்கேற்றாங்க. இயக்குனர் பிரதாப் போத்தன் மற்றும் சினிமா விமர்சகர் கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்களும் நடுவர்களா இந்த ஷோல பங்கேற்றாங்க. இந்த சீசன்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா டிமாண்டி காலனி இயக்குனர் அஜய் ஞானமுத்து, காதலில் சொதப்போதி எப்படி இயக்குனர் பாலாஜி மோகன், பீட்சால ஆரம்பிச்சு பல வெற்றி திரைப்படங்களை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் சூதுகவும் திரைப்படத்தை இயக்குனர் நலன் குமாரசாமி ஆகியோர் இந்த முதல் சீசனோட இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றவங்க. இந்த முதல் சீசனோட வின்னரா நலன் குமாரசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரன்னரா கார்த்திக் சுப்புராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா இந்த ஷோல இருந்து முதல் திரைப்பட இயக்குனர் ஆனவர் பாலாஜி மோகன் தான். இவர் இந்த ஷோக்காக இயக்குன காதலில் சொதப்போதி அப்படிங்கிற ஷார்ட் பிலிமையே சித்தார்த் மற்றும் அமலாபால வச்சு முழு நீள திரைப்படமா இயக்குனாரு. கேன்டீன்ல தான் முதல்ல பார்த்தேன். ரெட் கலர் சல்வார் போட்டிருந்தா. சப்பியா கியூட்டா. அப்ப நான் சப்பியா இல்ல. உன் சப்பினஸ் தானோ அழகே. சோ அப்ப இப்ப நான் அழகா இல்லையா? இந்த திரைப்படம் 2012 பிப்ரவரி மாதம் வெளிவந்துச்சு. இந்த படம் ஒரு வித்தியாசமான திரை அனுபவத்தை தர இளைஞர்கள் மத்தியில வெகுவா கவரப்பட்டு ஹிட் அடிச்சது. இவர் அதற்கடுத்து துல்கர் சல்மான் தமிழ்ல அறிமுகமான வாயை மூடி பேசவும், தனுஷ் அவர்களின் மாரி மற்றும் மாரி 2 ஆகிய படங்களை இயக்குனாரு. காதலில் சொதப்போதி எப்படி வெளியான அது 2012ஆம் வருடம் அக்டோபர் மாதம் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்குன பீட்சா திரைப்படம் வெளியாச்சு. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்குன பல குறும்படங்கள்ல நடிச்ச விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. இந்த படம் அவர் தென்மேற்கு பருவ காற்றுக்கு பிறகு அவர் கதாநாயகனா நடிச்சு வெளியான இரண்டாவது படம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படத்துல இதற்கு முன்னாடியே அவர் ஒப்பந்தம் ஆனாலும் அந்த திரைப்படம் பீட்சா வெளியான அடுத்த மாதம் தான் வெளியாச்சு. பீட்சா ஹாரர் ட்விஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் அடிக்க ஜிகுதண்டா, பேட்டைன்னு அதற்கு அடுத்தடுத்து பல ஹிட் படங்களை இயக்கி தமிழ் சினிமாவின் முதன்மை இயக்குனரா வலம் வராரு கார்த்திக் சுப்புராஜ். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இந்த சீசன் வின்னரான நலன் குமாரசாமி இயக்குன முதல் திரைப்படம் ஒரு கல்ட் கிளாசிக். இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். நலன் குமாரசாமி கருணாகரன் அவர்களை வச்சு நடந்தது என்னன்னு ஒரு குறும்படத்தை இயக்கி இருந்தாரு. இந்த குறும்படத்துல வர அருமை பிரகாசம்ன்ற கேரக்டரை மட்டும் வச்சு உருவாக்கின கதை தான் இந்த சூதுகவும். 2013ஆம் வருடம் மே மாதம் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் அட்டகாசமான திரைக்கதையாலும் சந்தோஷ் நாராயணனின் எவர்கிரீன் மியூசிக்காலும் செம ஹிட் அடிச்சது. இவர் இதற்கடுத்து 2016ல காதலும் கடந்து போகும் படத்தை இயக்குனாரு. இது 2010ல கொரிய மொழியில வெளிவந்த மை டியர் டெஸ்பாடோ திரைப்படத்தோட ஒபிஷியல் ரீமேக். இந்த திரைப்படத்திற்கு பிறகு 2020ல OTTல வெளியான ஆந்தாலஜி படமான குட்டி ஸ்டோரியில ஆடல் பாடல்ன்ற குறும்படத்தை இயக்குனாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்தி அவர்கள் நடிப்புல வா வாத்தியார்னு ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, சொல்லுங்க மணி சார். இந்த நாளை இயக்குனர் முதல் சீசனோட இறுதி போட்டி வரை முன்னேறின அஜய் ஞானமுத்து இந்த ஷோ முடிஞ்ச பிறகு AR முருகதாஸ் அவர்களிடம் உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சாரு. அதன் பிறகு 2015ல அருள்நிதி அவர்கள் நடிப்புல டிமாண்டி காலனி படத்தை இயக்குனாரு. இந்த படம் டெரர் ஹிட்.
அதன் பிறகா நயன்தாரா முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்ச இமைக்கா நொடிகள், விக்ரம் அவர்கள் நடிப்புல கோப்ரா மற்றும் டிமாண்டி காலனி 2 ஆகிய படங்களை இயக்குனாரு. இந்த சீசன்ல முதல் 2 சுற்றுகள்ல பங்கேற்று அவரோட சொந்த காரணங்களுக்காக வெளியேறினவர் உரியடி இயக்குனர் விஜயகுமார். அது ஆக்சிடென்ட்டோ இல்லை வேற எதுவோ அவனுக்கும் அதே மாதிரி நண்பரும். இந்த நிகழ்ச்சியில போட்டியாளர்களா பங்கேற்றவங்க மட்டும் இல்லாம இந்த ஷோல பல குறும்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த மணிகண்டன் அவர்கள் தான் காக்கா முட்டை, குற்றமே தண்டனை, ஆண்டவன் கட்டளை, உலக சினிமாவின் உன்னத படைப்புகள்ல ஒன்னான கடைசி விவசாயி ஆகிய படங்களை இயக்குனாரு. இந்த நிகழ்ச்சியில பல குறும்படங்களுக்கு எடிட்டரா பணிபுரிந்த அல்போன்ஸ் புத்திரன் தான் நேரம்ன்ற சூப்பர் ஹிட் படத்தையும் பிரேமம்ன்ற மெகா ஹிட் படத்தையும் இயக்குனாரு. இவர்கள் மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா ஆகியோரும் இந்த ஷோல பல குறும்படங்கள்ல நடிச்சு வெள்ளித்திரைக்கு போனவங்க. And both அவங்க பாபி விஜய் ரெண்டு பேரும் they are doing very well. I am sure you have very good opportunities in and be prepared and develop your talents. இந்த முதல் சீசன் போலவே 2012ல நடந்த இந்த நாளை இயக்குனர் ஷோவோட 2வது சீசன்ல இருந்து பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி மற்றும் சித்தா திரைப்படங்களை இயக்குன SU அருண்குமார், முண்டாசுப்பட்டி மற்றும் ராட்சசன் திரைப்படங்களை இயக்குன ராம்குமார், இன்று நேற்று நாளை மற்றும் அயலான் திரைப்படத்தை இயக்குன R ரவிக்குமார், கனா திரைப்படத்தை இயக்குன அருண் ராஜா காமராஜ், தெகிடி திரைப்படத்தை இயக்குன P ரமேஷ் மற்றும் காத்தாடி ஜாக்பாட் ஆகிய படங்களை இயக்குன கல்யாண் ஆகியோர் போட்டியாளர்களா பங்கேற்றாங்க. இந்த சீசன்ல SU அருண்குமார் அவர்கள் இயக்குன குறும்படமான பண்ணையாரும் பத்மினியும், ராம்குமார் அவர்கள் இயக்குன குறும்படமான முண்டாசுப்பட்டி ஆகியவை அவங்களுக்கு முதல் திரைப்படமாகவும் அமைஞ்சது. வண்டி ஓட்டி வேலடா ஆஸ்பத்திரி வச்சாரா சரிங்க சாமி முருகா அந்த இருக்கு டேய் ஐயா கிளம்பா உன்ன என்ன பண்ணி இருக்க ஐயா கியர் கம்பி காணோம் கிடைச்சோன்னு எடுக்கலாம்யா முருகேசா ஐயா கம்பி தர ரொம்ப முக்கியமாப்பா போயிட்டு வந்து எடுக்கலாம் வண்டி எடுமோல்ல எங்கடா எல்லாரும் நீங்க எடுங்க தம்பி, நாங்க வெளியே காத்தாட பேசிட்டு இருக்கிறோம். இந்த சீசன்ல அருண் ராஜா காமராஜ் அவர்கள் இயக்குன குறும்படங்களுக்கு வசனம் எழுதி சில குறும்படங்களை நடிச்சும் இருந்தாரு மணிகண்டன் அவர்கள். அப்படியே அவர் வசனம் எழுதி நடிச்ச யூ ஆர் மை ஏஞ்சல் குறும்படத்துல அவர் நடிப்பை பார்த்து மறைந்த இயக்குனர் சிகரம் K பாலச்சந்தர் அவர்கள் வெகுவா பாராட்டி இருந்தாரு. மணிகண்டன் யதார்த்தத்தின் உச்சம். நான் அழும்போது கூட விக்கி விக்கித்தான் அழுவேன் என்று அவர் கடைசியில் சொல்வது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மனசை உலுக்கிடுச்சு கொஞ்சம். இதன் பிறகா சீசன் 3ல இருந்து ஒரு படையே இன்னைக்கு தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன் 3 வின்னரான நிதிலன் சுவாமிநாதன், குரங்கு பொம்மை மற்றும் மகாராஜா ஆகிய படங்களை இயக்குனாரு. அசிஸ்டண்டா பண்ணியிருக்கேன் ரியாலிட்டி ஷோஸ், அதெல்லாம் கிடைக்காத அனுபவம் இங்க கிடைச்சிருக்கு. இந்த சீசன் டைட்டில 2 பேர் வென்றாங்க. அதுல இன்னொருத்தர் பாக்யராஜ் கண்ணன். நாளைய இயக்குனர் வின்னர்ஸ் பன்மையில் நிதிலன் and பாக்யராஜ். இவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச ரெமோ படத்தின் இயக்குனர். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சீசன்ல பங்கு பெற்ற மற்றவங்கள குறிப்பிட்டு சொல்லணும்னா மண்டேலா மற்றும் மாவீரன் ஆகிய படங்களை இயக்குன மடோன் அஸ்வின். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது. 8 தோட்டாக்கள் திரைப்படத்தை இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். வந்துட்டோன்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓ மை கடவுளே மற்றும் இப்போ வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற டிராகன் ஆகிய திரைப்படங்களை இயக்குன அஸ்வத் மாரிமுத்து. இப்போ லேட்டஸ்டா பிச்சிட்டு போகுது இல்லையா, அந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு எங்க காலேஜ் சீனியர். என்ன பிச்சிட்டு போகுது படம் தியேட்டர். இவங்கெல்லாம் இந்த சீசன்ல இருந்து பெரிய திரைக்கு போனவங்க. இவங்க மட்டும் இல்லாம A1 திரைப்படத்தின் இயக்குனர் ஜான்சன், ஹலோ நான் பேய் பேசுறன் திரைப்படத்தின் இயக்குனர் S பாஸ்கர், பஞ்சு மிட்டாய் திரைப்படத்தின் இயக்குனர் SP மோகன், தெய்வ மச்சான் திரைப்படத்தின் இயக்குனர் மார்டின் ஆகியோரும் நாளைய இயக்குனர்ல போட்டியாளரா பங்கேற்று இப்போ இயக்குனர் ஆகியிருக்கவங்க. இந்த நாளைய இயக்குனர் ஷோவும் மற்றும் குறும்படங்களை மட்டும் இயக்கி இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பளிச்ச தயாரிப்பாளர் CV குமார் போன்ற தயாரிப்பாளர்களும் தான் இத்தனை புது இயக்குனர்கள் திரைக்கு வர காரணமா இருந்தாங்க. ஆனா இந்த ஷோ 2019ல நடைபெற்ற 6வது சீசனுக்கு மேல தொடரல. இப்பவும் இந்த ஷோக்காக நிறைய அடுத்த தலைமுறை இயக்குனர்கள் வெயிட் பண்றாங்க. அதனால திரும்பவும் இந்த நாளை இயக்குனர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். இப்ப நாம பார்த்தவங்கள நான் யாரையாவது மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நாம பார்த்தவங்கள உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யாரு, அவங்க இயக்குனதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.